ஸோ என்னோடய ஸ்கின் கேரை வந்து காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சா அந்த இடமே வந்து சுத்தமாக ஒயிட்டாக இருக்கும். அப்போலாம் எனக்கு ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது அப்படின்னா நான் அப்படியே திக்குன்னு ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து மால்தீவ்ஸோட பேக்கேஜ் ட்ரிப் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஹோம் அலோன் ரொட்டீன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்புறாரு. ஸோ அவர் கிளம்புறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னோடய மற்ற வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்ரேஷன் தான் நடந்துட்டுருக்கு. நான் வந்து பெருசாக லன்ச் வந்து கட்டி கொடுக்க மாட்டேன். அவர் வேணான்னு சொல்லிவிடுவார், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. ஸோ நான் வந்து அதை ஃபோர்ஸும் பண்ண மாட்டேன், சரி ஓகே அப்படின்னு விட்டுருவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணி தருவேன், அதை சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து வெசல் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறது, துணி ஏதாவது துவைக்கணுன்னா துவைக்கிறது. ஸோ அவர் இல்லைனாலே ஒர்க் வந்து டக்குன்னு அடுத்தது என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து கரெக்டாக பண்ணிவிடுவேன். அவர் இருந்தால் தான் நான் வந்து எந்திரிக்கவே மாட்டேன். ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாகவே இருக்கும். அவர் இருந்தால் நாங்கள் எதாவது பேசிகிட்டே இருப்போம். ஸோ அதில் வந்து டைம் போகிறதே தெரியாது, வேலை செய்யவே தோணாது. ஸோ அவர் இல்லைன்னா ஒர்க் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி, அதாவது எல்லா ஒர்க்கும் வந்து கடகடன்னு நடந்துடும். ஸோ பேசிக்காக வீட்டு வேலையை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்தது என்னோடய ஒர்க்குக்கு உட்காரத்துக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவே வந்து அவர் வீட்டில் இருந்தார்னா இது எல்லாமே கொஞ்சம் ப்ரொலாங்டாக இருக்கும். அவர் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ என்னோடய ஸ்கின் கேரை வந்து காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னோடய ஸ்கின் நாளுக்கு நாள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஆகிட்டே போகுது. ஸோ எப்போயோ பண்ண ஷேவிங்க்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃப்ளெக்ட் ஆகி அண்ட் கொஞ்சம் கம்மியும் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து ஹைட்ரேட்டிங்கான ஒரு ஸ்கின் கேர் தான் நான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர் ஐ சீரம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து ஆக்சுவலாக ஹைலரானிக் ஆசிட் போட போகிறேன். பட் ஹைலரானிக் ஆசிட் போடுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது வந்து ஸ்கின்னில் வந்து இருக்கணும், அட்லீஸ்ட் டோனராவது இருக்கணும். ஸோ டோனர் நான் இப்போ போட போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இந்த நயசனமைட் போட்டுக்கிறேன். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹைலரானிக் போடுறேன் நான். பட் இது காலி ஆகிடுச்சு, இது நான் ஸ்டாக் பண்ணணும். ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் என்னோடய ட்ரெஸ்ஸிங் யூனிட் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. இன்றைக்கி அது வந்து க்ளீன் பண்ணணும், அதுதான் வேலை, இன்றைக்கி மெயின் வேலை. பட் அதுக்கு முன்னாடி என்னோடய எடிட்டிங் அது எல்லாத்தையும் நான் முடிக்கணும் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லைன்றதுனால கொஞ்சம் வேலை கம்மி. பட் என்னென்னா தனியாக சமைக்கணும் எனக்கு, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காத வேலை. நமக்காக என்னத்தை சமைச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி மண்டேவே நான் சமைக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி அதை அட்லீஸ்ட் சமைக்கணும். இதுக்கு மேலே வந்து இது வந்து ஃபாக்ஸ்டைலோட ஹைலரானிக் ஆசிட் இப்போ தான் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. இது வந்து டர்மோகோவோட மாய்ஸ்சரைசர். ஸோ இதில் வந்து செராமைட் இருக்குது, ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஸோ ஸ்கின்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. ஒரு 2 வீக்ஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதுதான் 2nd வீக். இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது ஸ்கின். வந்து சன்ஸ்க்ரீனுக்கு டாட் அண்ட் கீயோட இந்த செராமைட் சன்ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன். 3 ஃபிங்கர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை கொஞ்சம் பார்த்துட்டு, எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பேக் டு க்ளீனிங். அண்ட் ஒன் மோர் திங், என்கிட்ட வந்து பாக்கியாக கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அண்டர் ஆர்ம் ரோலான்னு ஏதாவது சொல்லுங்கள், ஆக்சுவலாக பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு. நான் ஒரு 3 அண்டர் ஆர்ம் ரோலான் வந்து ட்ரை பண்ணேன். நேற்று ரீல் போட்டிருந்தேன், இந்நேரம் இந்த ரீலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஷார்ட்ஸ்லேயுமே போட்டிருந்தேன். ஸோ பிக்மெண்டேஷன் வந்து எனக்குமே இருக்குது கம்ப்ளீட்டாக. அந்த இடமே வந்து சுத்தமாக ஒயிட்டாக இருக்கும், அப்போலாம் இல்லவே இல்லை. எனக்கும் பிக்மெண்டேஷன் இருக்குது அண்ட் தட் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். எல்லாருக்குமே இன்னர் தைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸ், இங்கெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் இருக்க தான் செய்யும். எனக்கும் இருக்க தான் இருக்குது.
கம்ப்ளீட்டாக அது வந்து போகலை. பட் ஸ்டில் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் போடணுன்றதுக்காக ஐ டோன்ட் மைண்ட் தட், ஓகேவா. அண்ட் லைட்டாக தான் இருக்குது அண்ட் ஷேவ் பண்ணி க்ளீனாக வச்சுப்பேன். அது ஒன்று நான் ஃபாலோ பண்ணுறது. பட் ஸ்டில் உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது அப்படின்னா நான் வந்து இந்த விஷ்கேரோட அண்டர் ஆர்ம் ரோலான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் வந்து 5% AHA அண்ட் 3% கோஜிக் ஆசிட், ஹைலரானிக் ஆசிட், லிக்கரைஸ் அண்ட் சீக்கா எல்லாமே இருக்குது. உங்களோட ஸ்கின் அந்த அண்டர் ஆர்மில் இருக்க ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஹைலரானிக் ஆசிட் ஹைட்ரேட்டடாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் சீக்கா வந்து எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லாமல் வரத்துக்கு வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் AHA அண்ட் கோஜிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்களோட அண்டர் ஆர்ம் பிக்மெண்டேஷனை ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பட் கம்ப்ளீட் எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக ஒயிட் ஆக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து கம்மி ஆச்சு. அண்ட் ஸ்மெல்லுமே நல்லா வந்து இருக்குது. ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆக்வா ஸ்மெல் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஆர்டர் இருக்குது, ஃபுல் டே வந்து அந்த இடம் வேர்த்து ஸ்மெல் வருது அப்படின்னா கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இன்னொன்று ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ப்ளம்மோட அந்த அண்டர் ஆர்ம் ரோலான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான், இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதுலேயுமே கிளைகாலிக் ஆசிட் அண்ட் லாக்டிக் ஆசிட் இருக்குது. பட் இதை விட பிக்மெண்டேஷனுக்கு இது வந்து எஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பட் ஸ்மெல் வைஸ் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப வந்து இந்த ஸ்மெல்லாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து அது இல்லாமல் அடிக்கடி நீங்கள் வந்து அந்த இடத்த ஸ்க்ரப் பண்ண, அடிக்கடினா வீக்லி 1 or 2 வந்து ஸ்க்ரப் பண்ணி க்ளீனாக ஷேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலே வந்து போதும். அண்ட் லைட்டாக டார்க்னஸ் இருந்தால் தட் இஸ் ஓகே, கம்ப்ளீட்லி நார்மல் தான். ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. அண்ட் அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடாமையும் இருக்காதீங்க. ஸோ என்னோடய ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு தலையை வந்து லேசாக வந்து நான் வாரிடுவேன். எப்போவுமே காலையில் ஒரு வாட்டி, நைட்டு ஒரு வாட்டி வாரிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சேன் வேலையை. பட் மதியம் ஆகிடுச்சு, எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவர் இல்லாததுனால இன்றைக்கி சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். அவர் இல்லைனாலே எனக்கு ஒருத்திக்காக வந்து எனக்கு எஃபோர்ட் போட்டு சமைக்கவே தோணாது. அதனால ஒரு எக்கு வந்து பாயில் பண்ணி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தயிர் சாதம் இந்த மாதிரி நல்லா குழஞ்சிருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிடும்போது எதையாவது பார்த்துக்கிட்டே சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு பேட் ஹேபிட்டை வந்து நான் வந்து ரீசெண்டாக வந்து நல்லா கற்றுக்கிட்டு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தான் இப்போவும் பண்ணிகிட்ருக்கேன். மீ அகெயின். ஸோ நடுவில் கொஞ்சம் ஒர்க் பார்த்தேன். அகெயின் இப்போ போயிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளை க்ளீன் பண்ணணும். நிறைய வந்து தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் அடைஞ்சு கிடக்கு. எல்லாத்தையும் வந்து டீக்ளட்டர் பண்ணணும். ரொம்ப நாளாக இது பெண்டிங்கில் வச்சுட்டு இருக்கேன், மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு வந்து வீட்டில் ஆளே இல்லை, அவர் இல்லை அப்படின்னாலே வந்து தலைவலி வர ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடும், டவுன் ஆகிடுவேன், ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போல்லாம் ஓடும் ஒரு மாதிரி எனக்கே வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் பண்ணனா அந்த இதை வந்து கொஞ்சம் அந்த ஃபோக்கஸை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த திங்கிங்கை. அதனால இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து தேவையானதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கி போடணும். எதர் இல்லை அப்படின்னா வேறு எதாவது பண்ணணும். எனக்கு தெரியல என்ன பண்ண போகிறேன்னு. ஸோ இதுதான் இப்போது பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன். அண்ட் நான் எல்லாத்தையுமே காட்டுறேன் எவ்வளோ டஞ்சன்ஸ் இருக்குது அப்படின்னு. நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் அது வாங்கினேன். பட் அதுலேயே வந்து அன்ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன். அண்ட் காலையில் பண்ண ஸ்கின் கேர், அவர் பண்ண ஸ்கின் கேர், நேற்று நைட் யூஸ் பண்ணது எல்லாம் அப்படி இருக்குது. அண்ட் இந்த சைட்லலாம் ஓரளவுக்கு வந்து நீட்டாக தான் இருக்கும். பட் ப்ரெஷஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். அது இல்லாமல் இந்த சைடில் இருக்கு இல்லையா இந்த ரேக்கு, இது வந்து மேக்கப் போட்டுட்டு இதை வந்து வாஷே பண்ணல. ஸோ மேக்கப் ப்ரஷஸ்லாம் வாஷ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மெஸ்ஸியாக இருக்குது. அண்ட் ஆல்ரெடி இது ஒன்று தான் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு நினைக்கிறேன், மற்ற எல்லாமே மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணணும். ஆக்சுவலாக நானும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி ரிவ்யூ கொடுக்குறேன். அண்ட் ஸ்கின் கேர் வீடியோஸ்லாம் போடுறதுனாலே எனக்கு ப்ராடக்ட் நிறைய சேர்ந்துடும். சன்ஸ்க்ரீனே ஒரு 4-5 சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசரே 4-5 வச்சுருப்பேன். அண்ட் அதில் காலி ஆகிறதெல்லாம் தூக்கி போடவும் முடியாது, கண்டென்ட் க்ரியேட் பண்ண யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே வந்து வச்சுருப்பேன். பட் எனக்கு இந்த மாதிரி கிளட்டர்டாக இருந்தாலே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப நாளாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் க்ளீன் பண்ணாமே வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அதை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எல்லாமே அப்பப்போ க்ளீன் பண்ணுறது, பட் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால
அதனால வந்து அப்பப்போ க்ளீனும் பண்ணாமல் இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தேவையில்லாத காலி எல்லாத்தையும் வந்து தூக்கி வீசிட்டேன். அண்ட் சைட்லலாம் வந்து பயங்கர டஸ்ட் வேறு வருது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனாலே வந்து டஸ்ட்டெல்லாம் கிளியராக தெரியுது. ஸோ எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி டீக்ளட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் சைடில் எஸ்பெஷலி அந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டஞ்சனாக இருக்குது. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசி ரேக்கில் கரப்பாம்பூச்சி இருந்தது. எழுந்து ஓடிட்டேன் நான். அண்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபைனலாக வந்து டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து தொடச்சிலாம் வச்சுருக்கேன். இப்போ தான் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தேன். க்ளீன் பண்ணுறது போது இப்போ கடைசி இதில் வந்து கரப்பாம்பூச்சி இருந்திருக்க போல் அப்படியே திக்குன்னு ஆயிடுச்சு. அது எப்படியோ டிஸ்போஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு ஒரு 1 hour கிட்ட ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து மால்தீவ்ஸோட பேக்கேஜ் ட்ரிப் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் எதுவுமே பெருசாக பேக்கேஜ்லாம் புக் பண்ணவே இல்லை. ஸோ நாங்களாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி நாங்களாக ஆன்லைனில் ரூம் புக் பண்ணி தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஃப்ளைட்டு சார்ஜஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது 14,000 to 16,000 தான் இருந்துச்சு. அப் அண்ட் டவுன் சொல்கிறேன் நான். ஸோ ரவுண்ட் ட்ரிப் வந்து 14 to 16K தான் இருந்துச்சு. சரி இன்னொரு 2 days கழித்து பார்ப்போம் கம்மியாகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19,000 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே லேட் பண்ணால் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்ற. ஸோ வந்து எப்படி வேணால் இருக்கலாம் ரேட்டு. ஸோ நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்குமே எக்ஸாக்டாக ரேட் தெரியும். அண்ட் 19,000 நான் புக் பண்ணும்போது அது வந்து 20,000க்கு மேலே போயிடுச்சு. ஸோ 21,000 ஃப்ளைட் டிக்கெட்டு. அண்ட் ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ஒரு டைமில் ஒரு வெப்சைட்டில் ஒரு மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு 5 days ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் சிட்டியில் இருந்ததுனால 66,000 கிட்ட ஆச்சு. ஸோ 5 days ஸ்டேக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இதுக்கு வந்து 66,000. இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது இந்த ரெசார்ட் மாதிரி போகிறீங்க, மால்தீவ்ஸ்னாலே ரெசார்ட் தான். ஸோ இந்த ரெசார்ட் மாதிரி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்னுமே வந்து ஜாஸ்தி ஆகலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரைவேட் பீச்சஸில் வந்து ரெசார்ட் கொடுப்பாங்க, வியூ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை சீப்பர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் சிட்டியில் பார்க்கலாம். அண்ட் சிட்டிலேயே இதை விட சீப்பர் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து மெயின் அண்ட் வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ள வியூலாம் கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னுமே ரேட் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இங்கே வந்து இந்த தாய்லாண்டில் போய் விசிட் பண்ணுற மஸ்ட் விசிட் பிளேசஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு ஐலாண்டில் போய் ஒரு நார்மல் ஸ்டேகேஷன் மாதிரி தான். அதுக்கு வந்து ஸ்டே மட்டும்தான் உங்களுக்கு அங்கே மேட்டர் மால்தீவ்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்கள் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா நாங்கள் போயிருந்த அந்த 4 வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து பெர் கப்பிள் வந்து $150. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,000 12,000 கிட்ட ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். $100 $150 தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒன்றா வந்து பேக்கேஜாக புக் பண்ணாமல் நாங்களாக வந்து பார்த்து போனது தான். ஏன்னா அவர் ஆல்ரெடி நிறைய வாட்டி மால்தீவ்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ பேக்கேஜாக எதுக்கு போய்கிட்டு இருக்காங்க, ஒன்றுமே இல்லை. பேக்கேஜாக நம்ம போய் பார்க்குறதுக்கு தாய்லாண்டாவது நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. அண்டு ஒரு பிளேஸ்க்கும் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். இன்றைக்கி இந்த பிளேஸ் போகிறோன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு கம்யூட் வேணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தாய்லாண்டுக்கு வந்து பேக்கேஜாக போகிறது தான் பெஸ்ட்டு. அங்கே போய் இல்லை நீங்கள் வந்து பிளான் பண்ணால் கூட அங்கே வந்து வேறு ஏதாவது நீங்கள் ட்ராவலர் வந்து புக் பண்ணால் தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் தான் இருக்கும். பட் மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே எதுவுமே இல்லை பார்க்குறதுக்கு அப்படின்றதுனால நீங்களே போய்க்கலாம். அண்டு தாய்லாண்டில் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். இங்கிலீஷ் வந்து எல்லாருக்குமே எல்லாம் புரியாது. பட் மால்தீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பேசிக் இங்கிலீஷ் தெரியும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக் இங்கிலீஷ் இருந்தாலே எல்லாருமே வந்து கைட் பண்ணுவாங்க நம்மளை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு கப்பலாக போகிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,50,000 கிட்ட வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு எக்ஸாக்டாக வந்து நம்மளால் சொல்லவே முடியாது இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்போலாம். ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வேரி ஆகும். அண்டு நம்ம போகிற டேட்ஸ் பொறுத்து அண்ட் போகிற இடத்த பொறுத்து. ஸோ எல்லாமே இதில் தான் இருக்குது. பட் ஆன் அன் ஆவரேஜ் 1 lakh வச்சுக்கணும் ஒரு கப்பலுக்கு. 1 lakh to 1.5 lakh வச்சுக்கிட்டா நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம். அண்ட் இன்னும் நம்ம ப்ரீமியமாக பார்க்குறோன்னா இன்னும் கூட ஜாஸ்தியாக வருது வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்றைக்கி டே ரொம்பவே ப்ரொடக்டிவாக போச்சு. ரொம்பவே அதனாலேயே நான் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ப்ரொடக்டிவாக டே போச்சுனாலே மூட் நல்லாயிருக்கும். இல்லை நான் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக உட்காந்துருக்கேன் அப்படின்னா ரொம்ப வந்து மூட் அவுட் ஆகிடும். அண்ட் ஃபைனலி வந்து ஒரு பார்சல் வந்திருந்தது. மீஷோவில் 2 குர்த்தி வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு குர்த்தா செட்.
ஸோ அதுவும் வந்துருந்துச்சு, அதையும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்ததுனால ஸோ அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணுறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.